மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான வெஜ் மக்கன்வாலா செய்யலாமா? ஒரு பேன்ல 2 கியூப் வெண்ணெய் போட்டுட்டு உருகும் போது 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஷ்மீரி மிளகாய், 6 பல்லு பூண்டு, நறுக்குன இஞ்சி, 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட நறுக்கிய 2 வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது 4 நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கி மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததும் வேற பாத்திரத்துக்கு மாத்தி ஆறுனதும் மிக்ஸில கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 3 கியூப்ஸ் வெண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்து வதக்கி நறுக்குன 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் காலிஃபிளவர், 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காயெல்லாம் மீடியம் சைஸ்ல நறுக்கி சேருங்க. காய்கறி வதங்கும் போது ஒரு பெரிய குடமிளகாய வெஜ்ஜஸா வெட்டி சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் வெந்ததும் அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் சக்கரை சேர்த்து கிளறுங்க. இது பிளேவர்ஸ பேலன்ஸ் பண்ணும். 3 நிமிஷம் சிம்மர்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிரீம், கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. ஃபைனலா இன்னொரு கியூப் வெண்ணெய் போட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் மக்கன்வாலா ரெடி. சப்பாத்தி, ரொட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. Please subscribe.